வணக்கம். அண்மையில் குஜராத் மாடல் என்று மோடி அவர்களால் பிரபலப்படுத்தப்பட்ட குஜராத்தில் ஒரு போலியாக ஒரு ஸ்டேட் வங்கியை இயக்கி வந்தது தெரிய வந்தது. குஜராத் மாநிலத்தில் போலிகள் இயங்குவது ஒன்றும் புதிதல்ல. ஏற்கனவே ஒரு டோல்கேட்டே வச்சு ரொம்ப காலமாக வசூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஒரு அரசு அலுவலகம்லாம் வச்சு பத்திரப்பதிவெல்லாம் நடந்த செய்தியும் வந்தது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஒரு போலியாகவே ஒரு கிராமத்தில் ஸ்டேட் வங்கி என்று ஏற்படுத்தி அதில் மக்களை கொள்ளையடிச்சிருக்காங்க. இது தொடர்ச்சியாக வருகிற செய்தி. இது போலி ஸ்டேட் வங்கி அடித்த கொள்ளை எவ்வளவு என்று நமக்கு தெரியாது. ஆனால் உண்மையான ஸ்டேட் வங்கி அடித்திருக்கிற பொதுமக்களிடம் செய்திருக்கிற வழிப்பறி என்பது, வழிப்பறின்னு சொல்கிறதா, ஏன்னா வழியில் நின்று கொள்ளையடிக்கிறது தான் அந்த டோல்கேட். இந்த கைப்பறி என்பது கிட்டத்தட்ட 21,000 கோடி. எதற்காக என்றால், வங்கியில் நம்ம குறைந்தபட்ச கையிருப்பு மினிமம் பேலன்ஸ் என்பது இருக்க வேண்டும். அது நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு வகையாகவும் கிராமப்புறத்தில் இருக்கிற வாடிக்கையாளர்களுக்கு ஒரு வகையாகவும் இருக்கும். இப்போ நகரத்தில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா, ஸ்டேட் வங்கி அக்கௌண்ட்டாக இருந்தால் மினிமம் ஒரு 1000 ரூபாய் எப்போவும் இருக்கணும். இதே கிராமத்தில் இருந்தால் 500 ரூபாய் இருக்கணும். இது எல்லா பொதுத்துறை வங்கிகளுக்கும் இது பொருந்தும், தனியார் வங்கிகளுக்கும் கூட இது பொருந்தும். தனியார் வங்கி சில வங்கிகளில் 5000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் என்பது கூட இருக்கிறது. என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு தொகையை அபராதமாக ஃபைனாக போட்டு வசூலிப்பார்கள். இதுவே ஒரு கொடுமை. இந்த கொடுமையிலும் கொடுமை என்னன்னா, இந்த மினிமம் பேலன்ஸுக்கு ஒரு அபராதம் எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஒரு ஜிஎஸ்டியும் போடுறாங்க. அதாவது ஜிஎஸ்டி என்பது ஒரு பொருள் உற்பத்தியின் மீது, சேவையின் மீது போடப்படுவது தான் ஜிஎஸ்டி வரின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வங்கி கணக்கில் என்னுடைய மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு தொகையை அபராதமாக வசூலிப்பதும், அது ஏதோ நான் லாபம் ஈட்டி விட்டது போல அதன் மீது வரி போடுவது என்பதும் கனவிலே கூட கற்பனை செய்ய முடியாத ஒரு கொடுமை. இந்த ஸ்டேட் வங்கி இதனால் பாதிக்கப்படுவது யார்? மிகப்பெரிய வங்கி கணக்கு வைத்திருக்கிற வாடிக்கையாளர்கள் இதனால் பாதிக்கப்பட போவதில்லை. உதாரணமாக, சமையல் எரிவாயு மானியம் கொடுத்து முன்னிலை என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மக்கிட்ட சிலிண்டரை தரும் பொழுது அதை கழிச்சுக்கிட்டு அந்த மானியம் கழிந்த தொகையை வசூலிப்பாங்க. இடையில என்ன செஞ்சாருன்னா மோடி, உங்கள் பணம் உங்கள் கையில் அப்படின்னு ஒரு முழக்கம் கொடுத்தார். அதாவது, எதுக்குங்க நீங்கள் தேவையில்லாமல் அங்கே கழிச்சுக்கிட்டு கொடுக்கணும், நீங்கள் முதல்ல முழு தொகையையும் கொடுத்து வாங்கிருங்க, உங்களுக்கான மானியத்தை நாங்கள் வங்கி கணக்கிலே செலுத்தி விடுகிறோம் என்று சொல்லி ஆரம்பித்தாங்க. அதனால் இப்போ கேஸ் சிலிண்டர் வைத்திருக்க அனைவருமே வங்கி கணக்கு வைத்திருப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. அதுபோல் 100 நாள் வேலைக்கு அந்த சம்பளம் பெறுவதற்கு வங்கியின் வழியாகத்தான் செலுத்துவோம். இதன் மூலமாக முறைகேடு, மோசடி என்பது தடுக்கப்படும். இப்போ சமீபத்தில் தமிழக அரசு மகளிருக்கான உரிமை தொகை அப்படின்னு 1000 ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்தினாங்க. அப்போ இந்த 1000 ரூபாய் வந்திருக்கும் அப்படின்னு போய் ஆர்வமாக பார்த்த பல பெண்கள் அதிர்ச்சிக்கு உள்ளானார்கள். என்னன்னா, போட்ட 1000 ரூபாயில கிட்டத்தட்ட 500 ரூபாய் அளவுக்கு நீங்கள் நீண்ட காலமாக உங்கள் வங்கி கணக்கில் மினிமம் பேலன்ஸ் இல்லை, குறைந்தபட்ச கையிருப்பு இல்லை, எனவே அது அபராதத்தோடு நாங்கள் அதை எடுத்துக்கொண்டோம் என்கிற செய்தி வந்த பொழுது, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி வங்கியில் கூட்டம் அலைமோதுது. என்ன அப்படின்னா, 1000 ரூபாய் போட்டதை இடையில புகுந்து வங்கி அடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம அதை எடுத்து விட வேண்டும் என்று பெண்கள் பரிதவிக்கிறேன். அதே போல் சமையல் எரிவாயு மானியம் என்பது கிட்டத்தட்ட இல்லை என்றே சொல்ல வேண்டும். நம்மளும் அது வராததுனால யாருமே வங்கி கணக்கு எடுத்து சிலிண்டர் வாங்கினமே, அதற்கான மானிய தொகை செலுத்தப்பட்டு விட்டதா, கிட்டத்தட்ட அது நிறுத்தப்பட்டு விட்டது என்பதுதான் உண்மை. இதில் 21,000 கோடியை எளிய மக்களிடமிருந்து, சாதாரண மக்களிடமிருந்து, நடுத்தர மக்களிடமிருந்து ஒரு வங்கி கொள்ளையடித்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். இது மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா மட்டும் இல்லை, நமக்கு அப்பப்போ சில குறுஞ்செய்திகள் வரும். என்னன்னா, எஸ்எம்எஸ் சர்வீஸ்க்காக இவ்வளவு தொகையை எடுத்திருக்கோம், உங்களுடைய கணக்கை பராமரிப்பதற்காக நாங்கள் இவ்வளவு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்மகிட்ட சொல்லாமையே அவங்க பாட்டுக்கு எடுத்துக்குவாங்க. இதில் 21,000 கோடியை சாதாரண எளிய மக்களிடம் உங்கள் பணம் உங்கள் கையில் அப்படின்னு அவங்க சொன்ன பொழுது நமக்கு புரியல. நமது பணம் அவர்கள் கையில், அவர்கள் பையில் என்பது தான் இதனுடைய உண்மையான அர்த்தம் என்பது இப்போது தான் தெரிகிறது. அது மட்டும் இல்லை, இந்த மினிமம் பேலன்ஸ் என்று சாதாரண மக்களிடம் கொள்ளையடிக்கிற இந்த அரசு மறுபுறத்தில் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கும் பெரும் முதலாளிகளுக்கும் கடனை தள்ளுபடி செய்கிறது. அதற்கு பேர் வாராக்கடன் அப்படின்னு வச்சுருக்காங்க. அது இன்னும் சொல்லப்போனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வாராக்கடன் இப்படி எல்லாம் தள்ளுபடி பண்ணுறீங்களேன்னா நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு கோபம் வருகிறது. நீங்கள் பொருளாதாரம் தெரியாமல் பேசுகிறீர்கள், நாங்கள் அந்த கடனை ஒரேடியாக தள்ளுபடி செய்யவில்லை, அதை நிறுத்தி வைத்திருக்கிறோம், நிறுத்தி வைப்பதற்கும் தள்ளுபடி செய்வதற்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா
என்று புள்ளி விவரங்களோடு அம்மையார் பொருளாதார வகுப்பு எடுக்கிறார். ஆனா சாதாரண அவங்க போய் ஒரு கல்வி கடன் கேட்டாலோ, விவசாய கடன் கேட்டாலோ, தொழில் கடன் கேட்டாலோ அவ்வளவு எளிதாக கொடுப்பதில்லை. அதுல இப்ப என்ன மோடி அரசு கொண்டு வந்திருக்கு? விஸ்வகர்ம யோஜனா. உங்கள் குலத்தொழிலை நீங்கள் செய்வதாக இருந்தால் அதற்கு நாங்கள் கடன் தருகிறோம். இப்ப ஒருத்தர் அவங்க அப்பா என்ன தொழில் செஞ்சாரோ, ஒரு கைவினைஞராக இருந்தால் அந்த தொழிலை செய்தால் அதிலிருந்து நீங்கள் வெளியே வந்து விடக்கூடாது, நீங்க ஒரு மருத்துவராக, பொறியாளராக என்பதற்காக விஸ்வகர்ம யோஜனா என்கிற பெயரில் அப்பதான் நாங்கள் கடன் கொடுப்போம் அப்படின்னு சொல்ற அந்த அரசு, மறுபுறத்துல கார்பரேட் முதலாளிகள், அவங்க அப்பா என்ன கடந்த காலத்துல கார்பரேட் முதலாளியாவா இருந்தாங்க, அவர்கள் எப்படியோ அரசாங்கத்தினுடைய அனுசரணையோடு முதலாளிகளாக உருப்பெற்று விடுகிறார்கள். அவர்களுக்கு வாராக்கடன் என்கிற பெயரில பல லட்சம் கோடியை இவர்கள் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். இதுல என்னன்னா, ஒரு அதானி ஒரு விமான நிலையத்தை வாங்குவதற்கு வங்கியிடம், பொதுத்துறை வங்கியிடம் கடன் பெறுகிறார். கடன் பெற்ற பிறகு அந்த கடனை தள்ளுபடி செய்கிறார். இப்படி யாராவது இருக்குமா? ஒரு கல்வி கடன் கேட்டு போனீங்கன்னா எவ்வளவு நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறது. உங்களுக்கு வீடு இருக்கா, மாடு இருக்கா, காடு இருக்கா, ஆடு இருக்கா அப்படின்னு உத்தரவாதம் கேட்கிறவர்கள் கார்பரேட் முதலாளிகளுக்கு எந்த உத்தரவாதம் கொடுக்கல. இதுல உச்சகட்ட கொடுமை என்னன்னா, அதானி ஆஸ்திரேலியாவில் நிலக்கரி சுரங்கத்தை வாங்குவதற்கு இங்க இருக்கிற பாரத ஸ்டேட் வங்கி கடன் கொடுக்கிறது. ஆனா இங்க ஒரு பிள்ளை படிக்க வேண்டுமானால் அவர்களுக்கு கடன் கொடுப்பதற்கு ஒரு எளிய குடிசை தொழில் துவங்குவதனாலும் அதற்கு 1000 நிபந்தனைகள், கடன் கொடுப்பதாக இருந்தாலும் 1000 நிபந்தனைகள் என்பது விதிக்கப்படுகிறது. பொதுத்துறை வங்கிகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரதானமான நோக்கம். ஏன் பொதுத்துறை வங்கிகள்? ஒரு காலத்துல வங்கி என்பது தனியாற்ற தான் இருந்தது. ஒரு போராட்டத்துக்கு பிறகுதான் அந்த இந்தியன் வங்கி கூட ஒரு காலத்துல தனியாற்ற இருந்தது. இதையெல்லாம் இணைத்துத்தான் பொதுத்துறை வங்கிகளாக வந்த பிறகுதான் அது எளிய மக்களுக்கு நெருக்கமாக, அணுக்கமாக, அனுசரணையாக, ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதுதான் கோட்பாடு. பொதுத்துறை வங்கிகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற போராடுகிற அதே நேரத்தில் எளிய மக்களிடம் இவர்கள் அபராதம் என்கிற பெயரில குறைந்தபட்ச இருப்பு, ஏதோ 1000 கோடியை வீட்டில் வச்சுக்கிட்டா வங்கியில் நம்ம பொருளாதார நிலைமையும் அதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம். ஒரு மினிமம் பேலன்ஸ் கூட வைக்க முடியாத அளவுக்கு தான் இந்திய மக்களுடைய பொருளாதாரம் இருக்குமே. ஆனால் அவங்க கிட்ட போய் நீங்க முதியோர் பென்ஷனுக்காக போடப்பட்ட தொகையை, மகளிர் உரிமை தொகையாக போடப்பட்ட தொகையை, பல்வேறு 100 நாள் வேலைக்காக உழைத்த காசுல போடப்பட்ட தொகையை இப்படி கொள்ளையடிப்பது என்பது இந்திய மக்களுக்கு எதிரான ஒரு பொருளாதார பயங்கரவாதம் என்றே சொல்ல வேண்டும். இதுக்கு எதிராக ஒரு பெருங்குரல் எடுத்து இந்திய சமூகம் பேச வேண்டிய அவசியம் என்பது இருக்கிறது. ஒரு புறத்துல வாராக்கடன் என்று பல லட்சம் கோடியை கார்பரேட் முதலாளிகளுக்கு கருணை காட்டுகிற இந்த நரேந்திர மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு தான் மறுபுறத்தில் எளிய மக்களுக்கே தெரியாமல் வஞ்சகமாக எதுக்காக எடுத்தாங்கன்னு கூட தெரியாத எளிய மக்களிடம், அப்பாவி மக்களிடம் கொள்ளையடிப்பதை ஒருபோதும் சகித்து கொள்ள முடியாது. இதையெல்லாம் இணைத்துத்தான் இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருப்பது எளிய மக்களுக்கான ஆட்சி அல்ல, மாறாக ஒரு கார்ப்பரேட் முதலாளிகளுக்கான ஆட்சியைத்தான் இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த பாரத ஸ்டேட் வங்கி 21,000 கோடி என்பது வந்திருக்கிற தகவல். இதுல மற்ற பொதுத்துறை வங்கிகள் எவ்வளவு எடுத்தாங்க, மற்ற தனியார் வங்கிகள் எவ்வளவு எடுத்தாங்க என்பது நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாமல் பிக் பாக்கெட் போடுறவங்களை நமக்கு பிக் பாக்கெட் என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், நமக்கே தெரியாமல் நம்முடைய தொகையை எடுப்பவர்களுக்கு என்ன பெயர் வைப்பது என்பதை மக்கள் தான் யோசிக்க வேண்டும்.